ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 41 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். ஜொகூர் ஸ்கூடாயில் உள்ள வணிக கடையின் மேல் மாடியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 26 ஆண்களும் 15 பெண்களும் என மொத்தம் 41 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 41 பேரிடமும் முறையான பாஸ்போர்ட் எதுவும் இல்லை என்றும், சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து வேலை செய்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 41 பேரும் 16 முதல் 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், இந்தோனேசியா, மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் கடையின் மேல் தளத்தை சட்டவிரோதமாக தங்கும் விடுதியாக மாற்றி சம்பந்தப்பட்ட 41 பேரையும் தங்க வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.